அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேசப்போகின்ற தலைப்பு ரமலானின் சிறப்பு. அதாவது இப்போ நம்ம ரமலான் மாதத்தை அடைஞ்சிருக்கோம். இந்த மாதத்தில் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள், அதாவது நம்மளுக்கு இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன, இந்த மாதத்தை நம்ம தவற விட்டுறக்கூடாது. இது அமல்கள் செய்யக்கூடிய மாதம். அதாவது சாதாரண நாளில் ஒரு நன்மைக்கு 10 மடங்கு கிடைக்கும் குறைந்தபட்சம். ஆனால் ரமலானில் மட்டும் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த அளவு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு அல்லாஹ் மட்டுமே அந்த அளவை அறிய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு அளிக்கிறாரோ அவனுக்கும் அதே நன்மை கிடைக்கும், நோன்பாளியின் நன்மை குறையாது. அதாவது நம்ம ஒரு நோன்பு வச்சா அல்லாஹு தாலா எவ்வளோ நன்மை கொடுப்பான். நோன்பாளிக்கு நானே நேரடியாகவே அதுக்கு இது கொடுக்குறேனுங்க, அல்லாஹு தாலா நன்மை கொடுக்குறேனுங்க. அந்த ஒரு நோன்பாளிக்கு ஒரு நோன்பு வைத்தாங்கன்னா எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நோன்பு திறக்க உணவளிக்கிறாங்க அவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்குறான். அதில் நோன்பாளியோட நன்மை குறையாது. அப்புறம் ஒரு பேருக்கு இஃப்தார் கொடுத்தால் ஒரு நோன்பு நன்மை. அதாவது நோன்பு திறக்க உணவு கொடுத்தாலும் சரி, சஹருக்கு நம்ம கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு நோம்போட நன்மை அல்லாஹால கொடுக்குறான். அப்போ நம்ம 10 பேருக்கு கொடுத்தா இந்த 30 நாளும் கொடுத்தோன்னா எவ்வளோ நன்மை கிடைக்கும் பாருங்கள். 30 நோன்பு, சஹருக்கு உணவு கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு நோன்பு வைத்தவரோட நன்மை கிடைக்கும். அப்புறம் நோன்பு திறக்க உணவு அளித்தோன்னா அதுக்கும் ஒரு நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும். அப்போ நம்ம 10 பேருக்கு கொடுத்தோன்னா 10 நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். 30 பேருக்கு கொடுத்தா 30 நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நோன்பு வைக்க முடியாதவங்க, நோயாளியாக இருக்கலாம், அவங்களால வயதானவர்களாக இருக்கலாம், அவங்களால நோன்பு வைக்க முடியாது. அப்படி உள்ளவங்க இந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த ரமலானை நம்ம தர்மம் செய்கிறனால என்னென்ன நம்மளுக்கு பயன்லாம் கிடைக்கிதுன்னா, இந்த ரமலான் மாதம் முதல்ல சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். அப்புறம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதம் இந்த ரமலான் மாதம். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம். இந்த மாதத்தில் நம்ம தர்மம் அதிகமாக செய்யணும். தர்மம் செய்யலைன்னா அது நம்மளுக்கு பெரிய இழப்பு தான். ஏன்னா இந்த மாதத்தில் அளவே நீ தர்மம் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் சரி, இதுக்கு அல்லாஹு தாலா தான் அதிகமான நன்மை கிடைக்கும். அதோட மடங்கு எவ்வளோ மடங்குறது அல்லாஹு தான் அழியக்கூடியவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் வந்ததும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் விட்டால் அவன் இழந்தவனாகி விடுவான். அதாவது நன்மை நம்ம இழந்தவனாகிடுவோம். இந்த ரமலான் மாதம் வந்தும் நம்ம பாவ மன்னிப்பு தேடணும், தர்மங்கள் அதிகமாக செய்யணும். அப்படி எதுவும் செய்யலைன்னா நம்ம நன்மைகள் இழந்தவர்களாகி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வலது கைக்கு கொடுக்குற தர்மம் இடது கைக்கு தெரியாது. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வலது கையில் கொடுத்தா இடது கையை இந்த சைடு வச்சுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம கொடுக்குற தர்மம் தெரியக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. இன்னொன்று, தர்மம் நம்ம கொடுக்குறோமே அவங்களுக்கே கூட தெரியாது. அந்த மாதிரி சில பேர் செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் தாலாவோட அர்ஷோட நிழல் கிடைக்கும். அதில் இந்த ரமலான் மாதம் நம்ம நன்மை செய்கிறனால 700 மடங்கு அல்லது அதை விட அதிகமாக அல்லாஹு தாலா நம்மளுக்கு நன்மையை கொடுக்குறான். அப்புறம் லைலத்துல் கத்ர், இந்த மாதத்தில் லைலத்துல் கத்ர் எப்படின்னா 1000 மாதங்கள் 83 ஆண்டுகள் செய்த நன்மை கிடைக்கும். பின்றைய இரவு, ரமலான் மாதம் பிந்தைய இரவு, ஒற்றைப்படை இரவு 21, 23, 25, 27, 29, இந்த 5 இரவில் லைலத்துல் கத்ரை தேடிக்கோங்க. ஏன்னா அல்லாஹு தாலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு லைலத்துல் கத்ரோட இரவை மறக்கடிச்சிட்டான். அதை மறக்கடிச்சனால இந்த 5 இரவில் நம்ம ஒற்றைப்படை இரவை தேடிக்கணும். 5 இரவுலேயும் நின்று வணங்கலாம். அதுக்காக
தூங்கவே கூடாதுன்னா இல்லை, உங்களால் எவ்வளோ அமல் செய்ய முடியுமோ இந்த லைலத்துல் கத்ரில் அமல் செய்யலாம். அப்புறம் இந்த மாதத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் தௌபா அதிகமாக செய்யணும். ஏன்னா இது பாவங்கள் மன்னிக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் ரமலான் மாதம் நரகத்திலேருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாதம். அப்புறம் அதிகமாக நம்ம தர்மம் செய்கிறனால நம்மளுடைய செல்வம் வந்து குறையாது, அதுக்கு வந்து அதிகரிக்கும். நம்ம வந்து தர்மம் செஞ்சோன்னா செல்வம் குறைஞ்சிரும்னு நினைக்காம தர்மம் செய்யணும். அது இந்த மாதத்தில் அதிகமாக சதக்கத்து ஜாரியா, அதாவது எப்படின்னா நம்ம சதக்கத்து ஜாரியானா தண்ணீர் மதரசாக்கு பள்ளிக்கு இந்த மாதிரி, அதாவது நம்ம மரணிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து வரும் நன்மைகள் தான் சதக்கத்து ஜாரியா. இந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள் அதுவும் செஞ்சேன்னா அதுவும் இந்த மாதத்தில் செய்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா இந்த மாதத்தை தினமும் உங்களால் முடிஞ்சது சிறியதாக ஒரு தொகை கொடுக்கலாம். அப்புறம் இப்தார் வழங்கலாம், ஏழை குடும்பங்களுக்கு உணவு வழங்கலாம். அப்புறம் ஜக்காத்து கணக்கிட்டு சரியாக வழங்கணும். ஜக்காத்து இந்த மாதம் கொடுப்பாங்க, அதிகமாக நன்மை கிடைக்குங்கனால இந்த மாதம் தான் அதிகமாக ஜக்காத்து கொடுப்பாங்க. அப்புறம் சதக்கத்து ஜாரியா தண்ணீர், குரான், பள்ளி, கல்வி, இன்னும் பிற உதவிகள். அப்புறம் இந்த மாதத்தை அலட்சியம் இல்லாமல் நம்ம செய்யணும். ஒரு நாள் தவறிவிட்டால் நமக்கு அது வந்து பெரிய வாய்ப்பு இழப்பாயிரும். அதை நினச்சிக்கிட்டு இந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நன்மையாக பயன்படுத்திக்கணும். அப்புறம் ரமலான் மாதத்தில் தர்மம் செய்வது வந்து சாதாரண தர்மம் அல்ல. அதாவது அல்லாஹ் தஆலா நார்மலாகவே ஒரு நன்மைக்கு 10 மடங்கு கொடுக்குறான். ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம செய்கிறது அளவுக்கு அதிகமான நன்மை. அது வந்து இறைவன் தான் அறிவான். நான் ரமலான் மாதத்தில் நானே அவர்களுக்கு நேரடியாக நான் நன்மை கொடுக்கிறேன் அப்படின்கிறான். அவனே நன்மையை தரேன்கிறான். அப்புறம் பல மடங்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதத்தில் நம்ம தர்மம் செய்கிறனால நம்மளுடைய ஹபரில் ஒளி, அல்லாஹ் தஆலா ஹபரோட ஒளியை கொடுக்குறான். அப்புறம் கியாமத் நாளில் நிழல், அரசோட நிழல் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஆகிரத்தில் நமக்கு ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் தனித்துவமானவன். அவன் பாதையில் செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் பல மடங்கு திருப்பி கொடுக்கப்படும். அதாவது நம்ம வந்து செலவிட்டனா அதோட நன்மையை வந்து நம்மளுக்கு பல மடங்காக தர்றான். இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் தான் நம்ம நன்மையை சம்பாதிக்க முடியும். நம்ம இறந்து போய்விட்டோன்னா ஒரு நன்மையும் நம்ம செய்ய முடியாது. நம்மளை பின்தொடர்றது சதக்கத்து ஜாரியா தான். நம்ம நிரந்தரமான நன்மையை செஞ்சு வச்சோன்னா அந்த நன்மை நமக்கு கூட வரும். மற்றபடி நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய நன்மைகள் நம்ம செய்யணும். இன்றைக்கி நம்ம ரமலான் மாதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம், மறுநாள் என்ன செஞ்சோம், இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்ம சிறப்பாக இந்த 30 நாளையும் நம்ம பயன்படுத்தி அதிகமாக நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிரதௌனாவ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய பயான் குறிப்பிலிருந்து 3 கேள்விகள். முதல் கேள்வி, ரமலான் மாதத்தில் எவ்வளோ நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான்? இரண்டாவது கேள்வி, ஒரு ஏழைக்கு ரமலான் மாதத்தில் உணவளித்தால் என்ன நன்மை கிடைக்கும்? மூன்றாவது கேள்வி, மரணித்த பின் நம்மை பின்தொடர்வது எந்த நன்மை? இந்த 3 கேள்விக்கும் சரியான விடை எழுதி கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.